வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கேரள லாட்ரி அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, நாளைக்கு 7ஆம் தேதிக்கு ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு ஈஸியாக நம்மளால் கணிக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 5-7-4-6 5-7-4-6 சரிங்களா. இப்போது நம்ம எனது கணிப்புங்கிற வீடியோவில் நான் கொடுத்துருந்த நம்பர் வந்து 4-6-5-7 4-6-1-7 அப்படின்னு நம்ம கணிச்சிருந்தோம். மற்றவங்க கொடுக்குற ஸ்க்ரீனை வச்சு தான் நம்ம வந்து கணிக்கிறோம். அந்த கணிச்சதில் இன்றைக்கி வந்து அப்படியே இடம் மாறிடுச்சு, ப்ளேஸ் மட்டும் அப்படியே மாறிடுச்சு, ரிவர்ஸில் மாறிடுச்சு. இப்படி வந்துருந்துச்சுன்னா நம்ம ரிசல்ட்டு சக்ஸஸ் ஆகியிருந்திருக்கோம். ஆனால் நாளைக்கு ரிசல்ட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்போம். நம்மளால் முடியாது என்று எதுவும் இல்லை. அடுத்து கேரள லாட்டரியில் இப்போ வந்து 1ஆம் தேதியிலேருந்து வந்த ரிசல்ட்டு எப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1ஆம் தேதிக்கு வந்து ரிசல்ட் வந்து 3, அதாவது அந்த சீரீஸ் 435 முதல் 2 நம்பரை கடைசி 2 நம்பரை வச்சுட்டாங்க. அடுத்து 5 ஃபஸ்ட்டு வச்சு தேதி 01 0 வச்சு அந்த குழுக்கள சீரீஸை 43 அப்படி வச்சுட்டாங்க. 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆங்கில தேதி 3க்கு ரிசல்ட் வந்து 3, அதாவது சி போர்டு. 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா மலையாளத்துக்கு 18, 5ஆம் தேதிக்கு வந்து 19, இன்றைக்கி வந்து 20, 6ஆம் தேதிக்கு 20. 4ஆம் தேதிக்கு வந்து ரிசல்ட் வந்து 2 தான், 52 வச்சுட்டாங்க. 5ஆம் தேதிக்கு, அதாவது மலையாள தேதி அந்த 19 அப்படியே வச்சுட்டாங்க. இங்கே சீரீஸில் முதல் நாள் சீரீஸில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 43ங்கிறத அப்படியே வச்சாங்க. இங்கே டேட்டில் 19ங்கிறத அப்படியே வச்சுட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 06, அதாவது ஆங்கிலத்துக்கு வந்து 06. அந்த 06 வந்து கடைசி வந்து 6 வச்சுட்டாங்க. நாளைக்கு வந்து மலையாளத்துக்கு 21, ஆங்கிலத்துக்கு 07, இஸ்லாமுக்கு 04. அதாவது முதல் நாள் 19ஆம் தேதிக்கு வந்து மலையாள தேதி வச்சுட்டாங்க, 6க்கு வந்து ஆங்கில தேதி வச்சுட்டாங்க, 7ஆம் தேதிக்கு இஸ்லாம் தேதி 04 தான் ரிசல்ட் வரணும். அதாவது சி போர்டு வந்து 4 வருமா அப்படின்னு பார்த்துடலாம். ஏபிசி மட்டும் கணிக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனை நம்ம பார்த்துட்டோம்னா நாளைக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நமக்கு வந்து புரியும். இன்றைக்கி வந்து 6ஆம் தேதிக்கு வந்து இவங்க கொடுத்துருந்த 2 போர்டு வந்து ஒன்று 3-6-7, ஒன்று 8-5-2. இந்த 8-5-2 செகண்ட் செட்டில் ஏபி எடுத்துருக்காங்க. ஏபியில் 8-5ங்கிறத வந்து -1 போட்டிருக்காங்க. 7-4, 8க்கு -1 7, பி போர்டு 5க்கு -1 4. அதே மாதிரி ஃபஸ்ட்டு செட்டில் சி போர்டு 7க்கு -1 6, 7-4-6 இவங்க எடுத்துருக்காங்க. இதே ஃபார்முலாவை நாளைக்கு தேதிக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து இப்போ போர்டு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து 2வது போர்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம், 1வது போர்டு வந்து செகண்ட் எடுத்தோம். இந்த 6ஆம் தேதிக்கு 7ஆம் தேதிக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். 7ஆம் தேதிக்கு இவங்க வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டாங்க. இப்போ 6ஆம் தேதிக்கு வந்து நம்ம இந்த போர்டு ஃபஸ்ட்டு எடுத்திருந்தோம், இது செகண்ட் எடுத்தோம். இப்போது 7ஆம் தேதிக்கு வந்து இது ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், இது செகண்ட் எடுக்கிறோம். அப்போ இதில் ஏபிசி இந்த ஏபிசியில் ஃபஸ்ட்டு 2 9-3 இருக்குது. இங்கே 9க்கு -1 8, 3க்கு -1 2. அதே மாதிரி இங்கே 5 சியிலேருந்து 5 உட்காருது, 5க்கு -1 4. இந்த 8-2-4 ஏபிசியாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது 2 வந்து இவங்கள்ட்ட டைரெக்டாகவும் பாஸ் ஆகுது. சரிங்களா. 8-2 வருமா நாளைக்கு, ஏபிசி 8-2 வருமா அப்படின்னு பார்த்துடலாம். 7ஆம் தேதிக்கு நம்ம வந்து கீவேர்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
இஸ்லாம் அதாவது மலையாள தேதி 21, அடுத்து 7, அடுத்து 4. 7ங்கிறது வந்து ஆங்கில தேதி, 4ங்கிறது வந்து இஸ்லாம் தேதி பார்த்துங்க. இப்போது இங்கே 8 இருக்குது, 49 இருக்குது, 15 இருக்குது. அப்போ நம்ம பார்த்த மாதிரி, அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஏ போர்டுக்கு இந்த இடத்துல எடுக்கணும், பி போர்டுக்கு இந்த இடத்துல இருக்கணும், சி போர்டுக்கு இந்த இடத்துல இருக்கணும். அப்படி பார்க்கும்போது 1 + 7 8 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 பியில் 7க்கு ஆப்போசிட் வந்து 2 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சியில் 4க்கு 4 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேதிப்படி கால்குலேஷன்லேயும் அவங்க கொடுத்த சின்ன ஃபார்முலாக் படி கால்குலேஷன்லேயும் 82 4 824 ஏபிசியில் உட்கார வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க கொடுத்த கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். 3 5 9 7 கொடுத்துருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு போர்டும் செகண்ட் போர்டும் கூட்டி ஏ போர்டில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா டி போர்டில் வைக்கலாம். அப்படி பார்க்கும்போது 3 + 5 8 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசியில் வந்து இங்கே வந்து 9 - 7 2 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பியில் 7க்கு அது சிக்கு 7 - 3 4 8 2 4 இறங்க வாய்ப்பு இருக்குது. இவங்க 3 போர்ட்டில் 8 2 4 ஏபிசி இறங்கவும் பார்க்குறோம். இங்கே இருக்குது 8 ஸ்ட்ரைட்டாக 2 இருக்குது, 4 இங்கே இருக்குது. 824 இறங்குமா நண்பர்களே? நாளைக்கு 7 10 24. அப்படி பார்க்கும்போது 7 + 1 8 இறங்கலாம். இந்த 24ங்கிற இயர் அப்படியே இறங்கலாம். 824 ஏபிசியில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அடுத்தவங்க கொடுக்குற கெஸ்ஸிங் போர்டை வச்சு நம்ம வந்து ஏபிசி கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம். கண்டிப்பாக கண்டுபிடிப்போம், கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டோம். நம்மளுடைய கணிப்பை வந்து கணிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்களும் கணிக்க பழகுங்கள். நம்ம சொல்கிறது எப்பயுமே சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு டிக்கெட். ஒரே ஒரு டிக்கெட்டில் நம்ம வந்து 4 டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து பெருமை. அந்த ஆங்கிளில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு டிக்கெட் தான். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரே ஒரு டிக்கெட் தான். தொடர்ந்து இணைந்தீர்கள். நம்மால் 4 டிக்கெட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.